அன்பருக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். சைவத் திருமுறையிலே 12ஆம் திருமுறையாக போற்றப்படுகின்ற திருத்தொண்டர் புராணம் என்கின்ற பெரிய புராணத்தை சேக்கிழார் பெருமான் நமக்கு இறைவன் அருளினாலே பாடி மகிழ்வித்தார். சிதம்பரத்திலே நடராஜ பெருமான் உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்று முதலடி எடுத்து கொடுக்க சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தை பாடினார். இதில் 63 நாயன்மார்களுடைய வரலாறு மிக விரிவாக பேசப்பட்டிருக்கிறது. பிள்ளை பாதி புராணம் பாதி என்று சொல்வார்கள். அப்படி பெரிய புராணத்தில் ஞானசம்பந்த பெருமானை பற்றி அதிகமான பாடல்களை பாடியிருப்பதனாலே அப்படி ஒரு வழக்கு உண்டு. தில்லை பாதி திருவாசகம் பாதி என்பார்கள். திருவாசகத்தில் 51 பதிகங்கள், அதில் பெரும்பாலான பாடல்கள் தில்லையிலே பாடப்பட்டது. அப்படி சிறப்பாக நம்முடைய பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் பல அடியார்களை பற்றி பாடியிருக்கிறார். அவர் சோழ மன்னனிடத்தில் அமைச்சராக இருந்தபோது அந்த சோழ மன்னன் சிற்றிலக்கியங்களை படித்து கொண்டிருந்தார். அவையெல்லாம் சிற்றின்பத்தை தரக்கூடியவை. அப்போது சேக்கிழார் பெருமான் பேரின்பத்தை தரக்கூடிய நூல்களை படித்தால் நமக்கு நல்ல சிவகதி கிடைக்கும் என்று சொல்ல மன்னன் அதை பற்றி கேட்கிறார். சுந்தரர் பாடிய திருத்தொண்ட தொகையிலிருந்து சில பாடல்களை சொல்கிறார். தில்லைவாழ் அந்தனத்தம் அடியாருக்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனாருக்கும் அடியேன் என்று சொல்ல இவையெல்லாம் மிகவும் குறைந்த அளவிலே இருக்கிறதே, விரிவான கதையாக இல்லையே என்று சோழ மன்னன் கேட்க அதற்கு பிறகு யாரும் இதை எழுதவில்லை என்று சேக்கிழார் சொல்கிறார். மன்னன் அவருக்கு எழுதுவதற்குரிய காலத்தை தருகிறார். பல இடங்களுக்கு சென்று அடியார்கள் வாழ்ந்த ஊர்களை சென்று தகவலெல்லாம் சேரித்து தில்லையிலே வந்து நடராஜ பெருமான் அவருக்கு முதலடி எடுத்து கொடுக்க இந்த பெரிய புராணத்தை அவர் பாடினார். 12 திருமுறைகளே மற்ற திருமுறைகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு பெரிய புராணத்துக்கு உண்டு. சேக்கிழார் பெருமான் தில்லையிலே சித்திரை திருவாதிரை துவங்கி மறு ஆண்டு சித்திரை திருவாதிரை வரையிலும் இந்த பெரிய புராண பாடலுக்கு விளக்க உரை தந்திருக்கிறார். அதையெல்லாம் சோழ மன்னன் கேட்டு அவரை யானை மேலே பவனி வைத்து தில்லையிலே அவருக்கு சிறப்பு செய்து இந்த பெரிய புராணத்தை 5ஆம் வேதம் என்று சிறப்பிட்டு போற்றினார்கள். வாழ்விலே ஒரு முறையாவது நாம் பெரிய புராணத்தை மூலத்தை வாங்கி படிக்க வேண்டும். 4286 பாடல்கள் அதில் இருக்கின்றன. நம் வாழ்விலே என்ன துன்பங்கள் இருந்தாலும் இந்த பெரிய புராணத்தை தினந்தோறும் ஓதி வர அந்த துன்பங்கள் நம்மை விட்டு விலகி போகும். நம்பிக்கையோடு படியுங்கள், நன்மையை அடையுங்கள். சேக்கிழார் திருவடிகள் போற்றி போற்றி.